ஹாய் எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாஹிஸ் டிலைட்ஃபுல் டிஷ்ஷஸ். நான் இன்றைக்கி பூரி, ரவா பூரி, அதுக்கு மசாலா பொட்டேட்டோ கறி ஒன்று செய்கிறேன். அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். பூரிக்கு தேவையான டோவை பிணைச்சிக்கொள்ளணும். அதுக்கு ஃபஸ்ட்டுக்கு கோதுமை எடுத்து ருலான் நான் அளவண்டு இல்லை சும்மத்தம் போட்டிக்கிறேன். உப்பு சேர்த்து பட்டர் சேர்த்து எல்லாத்தையும் ஃபஸ்ட்டுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ஃபஸ்ட்டுக்கு போட்ட அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொண்டுட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் தண்ணியை ஊற்றி பிணைஞ்சு கொண்டா சரி. சப்பாத்தி டோ ஒன்று மாதிரி வார அந்த பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கொள்ளணும். இப்போ அந்த பூரிக்கு தேவையான அளவு நாங்கள் ரவுண்ட் செஞ்சு வச்சுக்கொள்வோம். செஞ்ச ரவுண்ட் எல்லாம் ஒரு 10 மினிட்ஸ் போல் ரெஸ்ட் ஒன்று கொடுத்து அப்படியே ஊற வச்சணும். அப்புறம் பூரிக்கு நாங்கள் தேவையான கறியை செஞ்சு எடுத்துக்கிறதுக்கு நான் மசாலா கிழங்கு கறி ஒன்று தான் செய்ய போகிறேன். அதை சுட்டி ஃபஸ்ட்டுக்கு கிழங்கு அவிச்சு எடுத்துக்கொள்ளணும். கிழங்கை ப்ரெஷர் குக்கரில் போட்டு எடுக்கிறேன்னா அதுக்கு தேவையான அளவு உப்பும் தண்ணியும் சேர்த்து கிழங்கை வெட்டி சேர்த்துக்கொண்டு ப்ரெஷர் குக்கரில் 2 விசில் வச்சு எடுத்தா சரி. பூரியும் ஆயில் சுட்டி நாங்கள் அதுக்கான கறியை மிச்சம் ஆயில் இல்லாத மாதிரி செஞ்சுக்கணும் நல்லன்னு சொல்லி தான் நான் மசாலா பொட்டேட்டோ கிரேவி மாதிரி அந்த பேஸ்ட் ஒன்று மாதிரி செஞ்சு எடுத்துக்கொண்டிருக்கிறேன். நான் அதுக்கு தேவையான வெங்காயம், பச்சை கொச்சிக்காய், வெள்ளைப்பூடு, கொத்தமல்லி இலையெல்லாம் வெட்டி வச்சுக்கிறேன். கிழங்கு இப்போ வெந்துடுச்சு. கிழங்குல தண்ணியை ஓரமாக்கிட்டு தோலை ஓரமாக்கி நாங்கள் எங்களுக்கு தேவையான போல் பிணைஞ்சு எடுத்துக்கொண்டா சரி. இப்போ கிழங்கு அப்படியே பொடியாக்கி எடுத்துக்கொள்வோம். இப்போ சட்டி ஒன்று வச்சு அதுக்கு கறிக்கு தேவையான மட்டும் அந்த ஆயில் சேர்த்துக்கொண்டு ஆயில் நல்லா ஹீட் ஆகின பிறகு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துட்டு வெள்ளைப்பூடை எண்ணெய்க்கு போட்டுக்கோங்க. அப்புறம் வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மிச்சம் வதங்கணும்னு சொல்லி தேவையில்லை. உப்பு கொஞ்சம் சேர்த்து சீரகம் சீடின்னு தான் சேர்த்துக்கொண்டா நல்லா. எனக்கு டில்லை சொல்லி நான் தூள் தான் சேர்த்துக்கொண்டேன். இதுக்கு பச்சை கொச்சிக்காய் இப்போ சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா தூள் ஒரு கரண்டி சீரகத்தூள் சேர்த்திக்கிற மிளகு உரப்புக்கு தேவையான மாதிரி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் சாடு சேர்த்துக்கொள்ளணும். அதோடு இப்போ நாங்கள் பொடியாக்கி வச்சுருந்த கிழங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சரி. கிழங்க பிரட்டி எடுத்துக்கொண்டு போகிறோம். கொத்தமல்லி கீரையை பச்சைக்கு மாதிரி போட்டு பிரட்டிக்கோங்க. அது நல்ல ஒரு வாசமைக்கும் கறிக்கு. இப்போ நாங்கள் பூரி பொரிச்சுறதுக்கு தாச்சொண்டுக்கு ஆயில் தேவையான அளவு ஊற்றி கொண்டு பூரி டோவை உருட்டி எடுத்துக்கொண்டா சரி. மிச்சம் மெல்லிசாக்கப்படாது. ஓரளவுக்கு கொஞ்சம் லேசான ஒரு தடிப்பமாக இருக்கணும். ஆயில் ஹீட் ஆகின பிறகு பூரியை நான் ஒவ்வொன்றா உருட்டி வச்சுக்கொண்டேன். ஆயில் ஹீட்டாக காட்டி மறுபறம் பொரியை போட்டு பொரிச்செடுக்கத்தான் நிற்கிறேன்.
போட்டு ஒன்றும் செய்ய தேவையில்லாதாவே பொங்கி வந்துடும். இப்போ அதை மற்ற சைடு திருப்பி போட்டு மற்ற சைடு திருப்பி போடக்கொள்ளே அது தானாக பொங்கிடும். நாங்கள் ரவா சேர்த்திக்கிட்ட சுற்றி நல்ல ஒரு கிறிஸ்பி தன்மை ஒண்டிக்கும். அதே மாதிரி ஒவ்வொன்றையும் பொரிச்சு எடுத்துக்கொண்டா சரி. நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு செஞ்சதை விட ரெண்டாவது நல்லா பொங்கி வந்துட்டு எல்லா பூரியும் நாங்கள் பொரிச்சு எடுத்துக்கொண்டாச்சு. நான் எனக்கு கொஞ்சம் அழகாக ஈக்கிறதுக்காக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்திக்கிறேன். அது தின்னக்குள்ளேயும் நல்லா ஈக்கும் வாசமாக. இப்போ நாங்கள் செஞ்ச அதை மசாலா பொட்டேட்டோ பேஸ்ட்டை இதை ஒன்றுக்கு போட்டு அப்படியே சர்வ் பண்ண தைக்கிறேன். என்னோட ரவா பூரியும் பொட்டேட்டோ மசாலா கறியும் ரெடி ஆகிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.